எவன் ஒருவன் புத்தகத்திற்காக தலை குனிகிறானோ அவன் சமூகத்தில் தலை நிமிர்கிறான் என்று சொன்னார் வலம்புரி ஜான் அவர்கள். புத்தகத்தை நாம் மேலிருந்து கீழாக வாசிக்கிறோம், ஆனால் அது நம் வாழ்வில் கீழிருந்து மேலாக அழைத்து செல்கிறது என்று சொன்னார் நெல்லை ஜெயந்தா அவர்கள். மன்னரும் மாசரு கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரிலும் கற்றோனே சிறப்பு, மன்னருக்கு தன் தேசம் இல்லாமல் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு நமக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குதுங்க. சார் மகாத்மா காந்திகிட்ட கேட்குறாங்க, எங்கள் எல்லாரும் பீரங்கி எடுத்துக்கிட்டு துப்பாக்கி எடுத்து கத்தி எடுத்து சண்டை போட்டப்ப இந்த அகிம்சை முறையில் சண்டை போடணும்னு உங்களுக்கு எப்படிங்க தோணுச்சு? மகாத்மா காந்தி சொல்கிறாரு, ரஷ்யாவில் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின போரும் அமைதியும் என்ற புத்தகத்தை படித்த பின்புதான் எனக்கு அகிம்சை வழியில் சண்டை போடணும், கத்தியின்றி ரத்தமின்றி சண்டை போடணும்னு எனக்கு தோணுச்சுன்னு மகாத்மா காந்தி சொல்கிறாரு. லியோ டால்ஸ்டாய் ஒரு இடத்துல பதிகிறாரு, இந்தியாவின் தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய வள்ளுவர் எழுதிய திருக்குறள் என்ற புத்தகத்தை படித்த பின்புதான் எனக்கு போரும் அமைதியும் என்ற புத்தகம் எழுத வேண்டும் என்று தோன்றியதுன்றார். ஒரு புத்தகம் விதை போல ஒரு இடத்தில் விதைத்தால் பல இடங்களில் முளைக்கக்கூடிய ஒரு விருட்சமாக இந்த புத்தகங்கள் வளர்கிறது, இந்த வாசிப்பு வளர்கிறது. தான் படுக்கும் அறை கூட படிக்கும் அறைக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். படித்தால் மட்டுமே பாராள முடியும் என்று சொல்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். தனது அறுவை சிகிச்சையை கூட படிப்பதற்காக தள்ளி போடுகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தனக்கு விஷம் கொடுக்க போகிறார்கள் என்று தெரிந்தும் படித்து கொண்டே இருந்தார் சாக்ரட்டிஸ். தூக்கு மேடைக்கு செல்லும் வரை படித்து கொண்டே இருந்தான் பகத்சிங். வாசிப்பு 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 என்று 32 ஆண்டுகள் நூலகத்திலேயே இருந்து தாஸ் மூலதனம் என்ற புத்தகத்தை கொடுக்கிறார் காரல் மார்க்ஸ். வாசிப்பு நம் வாழ்க்கையை அழகாக்குகிறது, வாசிப்பு நம் கற்பனையை அதிகரிக்கிறது, வாசிப்பு நம் பொறுமையை அழகாக்குகிறது, வாசிப்பு நம் ஆழ் மனதிற்கு ஆறுதல் அளிக்கிறது.